பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு பவுல் சொல்ற விஷயம், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பொதுவா பவுல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இயேசுவை தான் ஒரு முன்மாதிரியா வைத்து அவர் எல்லா காரியங்களையும் செய்கிற பார்க்கிறோம். அவர் எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ எந்த ஒரு அப்போஸ்தலருமே அவர் பின்பற்ற, அவர் இயேசுவை தான் முன் வைத்து போவார். ஆனால் கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 11-12 வாசிப்போம். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 அங்க சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். போதும். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிப்போம். எபிரேயர் 12 வசனம் 2. பக்கம் 309. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். போதும் பிரதர். இங்க வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்துல வீட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து என்று பார்க்கிறோம். அதுதான் பாருங்க, பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே வாசிங்க. அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிதாவின் வலது பாரிசத்துல வீட்டிருக்க வேண்டும் என்று. அதுதான் இங்க கொலோசியருக்கு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்க வேண்டிய அந்த மேலான இடத்தை தேடுங்கள், பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவர்களை நாடுகள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்மள பரலோக சிந்தையா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்னா அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிலிப்பியர், அதே பிலிப்பியர்ல வசனம் 3ஆம் அதிகாரம் வசனம் 12-15 வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரை போதும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும்
இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நம்ம வேற சிந்தையாய் இருந்தோமானால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப பரலோக சிந்தையாக தான் நாம் இருக்க வேண்டும். சரி, இப்ப எபிரேயர் 12:2 வருவோம். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல சிலுவையை சகித்ததனால் ஆண்டவருக்கு பிதாவின் வலது பாரிசம் கிடைத்ததா, இல்ல பிதாவின் வலது பாரிசத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சிலுவையை சகித்தார்? யாராவது பதில் சொல்றீங்களா? சிலுவையை சகித்ததினால் சிலுவையினால் அவருக்கு வலது பாரிசத்தில் அமர. அந்த வசனம் நல்லா வாசிச்சு பாருங்க, அதுல அப்படிதான் இருக்கான்ட்டு. நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அது அப்படிதான் வசனம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அவர் இங்க அவர் பிதாவின் வலது பாரிசத்தை விட்டு இங்க வரும்போது அதற்கு முன்பதாக அவர் அங்கதான் இருந்தார். வசனம் வாசிப்போம். யோவான் 6:46 வாசிப்போம். தேவனிடத்தில் என்று வந்தவர் தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அதே 6ஆம் அதிகாரத்துல 63 வாசிங்க, 62 வாசிங்க. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? போதும். அப்ப அவர் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போவாரானார் அப்படிங்கும் போது அவர் அப்ப பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து தான் ஆண்டவர் வந்திருக்கார். மீண்டுமாக அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு மீண்டுமாக பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பிதாவின் சித்தம் என்ன இதுல அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப பிதாவின் சித்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சகிக்க வேண்டும். இதற்காக மனுக்குலம் யாவரும் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. யோவான் அதிகாரம் 3 வசனம் 13-16 வரைக்கும் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவனுமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சர்வமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவசித்தவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன என்றால், அவர் மனு குலத்தை அவர் மீட்க வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் எங்கிருந்து வந்தார்னா பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வரார். அவர் உலகத்துக்கு பாருங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றார். லூக்கா 22:42 அதிகாரம் 42 வாசிப்போம். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ஒரு தேவனாக வரல, அவர் நம்மளை போல ஒரு மாம்சத்தில் தான் வந்தார். அவருக்கு நம்மளை போல பாடுகள் எல்லாமே அவருக்கும் பாடு வலி வேதனைகள் எல்லாமே அவருக்கு இருக்குது. அதனால்தான் அவர் அந்த கெத்செமனி தோட்டத்துல ஜெபம் செய்யறார் பாருங்க. வசனம் 42 வாசிங்க. லூக்கா 22:40. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்.
ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். போதுங்க. அப்ப அவருக்கு அந்த இடத்துல ஒரு வேதனை இருக்கு. அதுக்கப்புறம் தேவதூதரை கொண்டு பிதா அவரை பலப்படுத்துகிறார். ஒருவேளை ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை சகிக்க முடியாமல் இருந்திருந்தால் அவர் வந்து பிதாவின் வலது பாரிசத்தை அவர் வந்து இழந்திருப்பார். ஆனால் அவர் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் கலாத்தியர்ல வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கிறோம், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த சிலுவை எல்லாம் அவர் வந்து சகிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா பிதாவின் வலது பாரிசத்துல இருக்கணும், பிதாவோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். யோவான் 10:30 வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றார். அவர் எப்போதுமே வந்து பிதாவை வந்து பிரிந்ததே கிடையாது. அவர் பிதாவை பிரிந்த ஒரு நேரம் என்றால் அந்த சிலுவையில நம்மளுடைய எல்லா பாவமும் அவர் மேல் வைக்கும்போது அவர் ஒரு நொடி பொழுதுல வந்து அவர் கைவிடப்படுகிறார். அந்த நேரத்துக்காக தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெத்செமனி தோட்டத்துல கூட அவர் பண்ற அந்த ஜெபம் அந்த ஒரு நேரத்துக்காக தான். ஏன்னா அந்த நேரம் வந்து அவர் வந்து பிதாவை பிரியக்கூடிய நேரமாக இருக்கு. ஸோ அந்த நேரத்துக்காக தான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஜெபம் ஈரெடுக்கிறார். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சரி, என்ன அப்படி பிதாவின் வலது பாரிசத்துல என்ன இருக்கு? ஏன் வந்து ஆண்டவர் இவ்வளவு விஷயங்களையும் ஏன் அந்த பிதாவின் வலது பாரிசத்திற்காக அவர் சகித்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 4:7-8 அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அந்த பிதாவின் அன்பை வந்து முழுவதுமாக குமாரன் வந்து அறிந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பதை குமாரன் அறிந்திருக்கிறார். உதாரணமா பாருங்க, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை வந்து குமாரனுக்கு வெளிப்படுத்தும் போது வசனவாசிங்க எபிரேயர் 10:7 இதை வந்து பிதா வந்து ஒரு கட்டாயமா சொல்லல, ஆனா ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து அதை வந்து தானாகவே முன் வந்து செய்கிறார். வாசிங்க எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். போதும். அப்ப உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பின் திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டம் பாருங்க, அந்த ரட்சிப்பின் திட்டம் வந்து அது இயேசு கிறிஸ்துவுக்கு அதை வெளிப்படுத்தும் போது இன்னமாய், அதாவது பவுல் சொல்றாருல்ல, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று. அது போல இந்த ரட்சிப்பின் திட்டத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு இருக்கு. நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையும் கொடுக்க, இப்ப ஜெபம் பண்ணும்போது கூட பிரதர் சொன்னாரு, சொந்த குமாரன் என்று பாராது கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் அருளாது எப்படி. அப்ப அந்த அன்பை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே பாருங்க, இவராகவே தானாகவே முன் வந்து நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கலாத்தியர்ல வாசிப்போம், கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அதாவது பிதாவின் மேல் உள்ள அன்பு நிமித்தமாக இவர் தம்மை தாமே அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிதாவுடைய அந்த குணாதிசயங்களை இப்ப யோவான் 14:9 வாசிக்கிறோம், என்னை கண்டவன், வாசிங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்ப பிதா எப்படி நம்மளை அன்பு கூர்ந்தாரோ அதை அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த அன்பு. அதற்காக வந்து ஆண்டவர் வந்தார், அதாவது பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். 1 யோவான் 5 வாசிக்கிறோம்,
சத்தியமுள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசியும். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த பிதாவை, இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தவும் அவர் இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இவ்வளவு விஷயங்களை பிதா தீர்மானித்து அதை குமாரன் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் மீண்டுமாக பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதேதான் பவுல் சொல்றாரு, இந்த சிந்தை தான் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உள்ள அந்த இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதை தேடினாரோ அதை தேடினார். அவர் தமக்கு முன் வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்றார். அப்ப தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம் என்ன? பிதாவின் வலது பாரிசம் தான். இப்ப இன்னைக்கு நமக்கும் பாருங்க, அனுதினம் நமக்கு சிலுவை உண்டு. ஆனா அந்த சிலுவையை நம்ம சகிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா 100க்கு 90% ரொம்ப கம்மி தான் நம்ம சகிக்கிறது. அனுதினம் அந்த சிலுவையை நம்ம சகிக்க தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள. எப்படி குமாரன் பிதாவின் அன்பை புரிந்து கொண்டாரோ, அவரை விட்டு அவர் பாருங்க ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு பிரிய மாட்டார். ஆனா நம்ம பாவம் செய்யும் போது அநேக நேரம் அவரை விட்டு பிரிந்து நம்ம மார்த்தாள் மரியாள் அந்த சம்பவத்தை கூட சொல்றார், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நம்ம வாசி. ஏன்னா அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மரியாளும் அவருடைய சகோதரன் கேட்கும் பொழுது, இதோ என்னுடைய அருகில் உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே எனக்கு தாயும் சகோதரமாய் இருக்கிறார். அப்ப நம்ம இந்த சிலுவையை சகிக்காமல் இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேவனை நாம் இன்னும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் புரிந்து கொள்ளாத ஒரே காரணம். வசனவாசியும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16. 1 யோவான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அறிந்து நாம் விசுவாசித்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நாம் விசுவாசித்தோமானால் தினமும் நம்மளுடைய சிலுவையை நாம் சகிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அனுதினம் நம்மளுடைய சிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாருங்க, எல்லா இப்ப தான் கண்ட சோதனிடத்தில் அன்பு கூறாமல் தான் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அனுதினம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், எல்லா விஷயத்திலும் நம்ம அன்பாக, நீதியாக, உண்மையாக, பரிசுத்தமாக, பொறுமையாக, தாழ்மையாக, கோவப்படாம, இந்த மாதிரி எல்லாம் அனுதினமும் நம்மளுடைய இந்த சிலுவையை நாம் சகிக்க வேண்டும். இந்த சிலுவை நாம் சகிக்க வேண்டுமானால் பிதாவுடைய அன்பை குமாரன் அறிந்தது போல இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்தால் மாத்திரமே அதை நம்மளால் சகிக்க முடியும். இந்த வேதம் முழுவதுமா நம்ம ஆண்டோடைய வசன பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அப்ப இந்த வசனம் முழுவதுமாக நாம் தியானிக்கும் பொழுதுதான், அதிகமா நம்ம தியானிக்க தான் ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமா பாருங்க, 99 ஆடு அதை மறந்துட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி போடுறாரு. இன்னொரு இடத்துல ஒரு உண்மையில சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷம் கனி தரும், இதை நான் இதுக்கு சுத்தி இதுக்கு நீர் பாய்ச்சி இதை கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு இடத்துல ஒரு காணாம போன ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிறுத்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஸோ இவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்த தேவனை நாம் அனுதினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான்ல சொல்றாரு,
என் பிதாவை அறிந்து நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டு இருக்கிறேன். 17 நினைக்கிறேன். என் பிதாவை அறிந்து நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அப்ப நாமும் குமாரனை நாமும் அறிந்தோமானால், அவர் நம் மேல் வைத்த அன்பை நாம் அறிந்தோமானால் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள முடியும். உதாரணமா பாருங்க, இப்ப மன்னிக்கும் பொழுது யாருக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ அவங்க அதிக அன்பா இருப்பாங்க. கடந்த முறை கூட நாம் பார்த்தோம், கிறிஸ்துவின் அன்பின் நீளம், ஆழம், உயரம், அகலம் இன்னதென்று அறிந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை எங்க நாம் அறிந்து கொள்ள முடியுமானால், தேவன் எந்த அளவு நம்மளை மன்னித்திருக்கிறாரோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உள்ள நம்ம குற்றங்களை அவர் நமக்கு கிருபையாய் மன்னிக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் நாம் அறிந்தோமானால்தான் நாம் அந்த சிலுவையை சகிக்க முடியும். இந்த சிலுவையை சகித்தால்தான் தேவனுடைய வலது பாரிசத்தில் நாம் வீட்டிருக்க முடியும். கடைசியாக வாசிப்போம். லூக்கா 23 பாருங்க, 2 கல்வன், வலது பாரிசத்துல ஒரு கல்வன், இடது பாரிசத்துல ஒரு கல்வன். அங்கே வாசிப்போம். லூக்கா 23 42 43 வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த கல்வன் பாருங்க, இந்த கல்வனும் சிலுவையில தான் தொங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இந்த கல்வனும் சிலுவை வேதனையை சகித்து கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப அந்த கல்வனுக்கு அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும், ஆண்டவரோட நாம இவரோட இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா இந்த அன்புள்ளவரை அவன் பார்க்கும் பொழுது நான் இவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை விட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இன்றே என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று. ஸோ அது போலதான் நம்ம இன்னைக்கு சிலுவையை சகித்து அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா நம்மளை கொண்டு நேகரை ஆண்டவர் ரசிக்கிறார். நம்மளை கொண்டுதான் நற்கிரிகைகளை அவர் செய்யப்படுறார். அப்ப நம்மளை கொண்டுதான் இந்த உலகத்தில் அநேகரை ஆண்டவர் ரசிக்கப்படுகிறார். ஆகவே அவருடைய பிதா எப்படி குமாரன் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, குமாரனும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய வருகைக்கு அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த, எல்லோரும் ரசிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய அவர் நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். கடைசியாக வாசிப்போம். சங்கீதம் 16 வசனம் 15 வாசிப்போம். சங்கீதம் 16 வசனம் 15. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. போதும். அவருடைய வலது பாரிசத்துல நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. அந்த இன்பம் ஒரு நாளும் அது முடிவு தராது. நித்தமா நாம் அவரோடு கூட மகிழ்ந்திருப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பிதாவின் வலது பாரிசத்தில் உள்ள அந்த மேலானவர்களை தேடுவோம். அதற்காக நாம் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். சிலுவையை சகிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோமானால் அவருக்கு நாம் சீசராக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிழ்ந்து. ஏதாவது டவுட் ரிலேட்டட் வசனம் இருந்தா ஷேர் பண்ணலாம். பிரதர் சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற கஷ்டமும் தெரியாது, இப்ப இருக்கிற சோதனைகளும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துறதும் இல்லைன்னா நம்ம அஃபெண்ட் ஆகுறதும் நமக்கு ரொம்ப தெரியாது. இப்ப ஏன் அன்பு இல்லை அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது, அந்த மன்னிக்கிற இருதயம் இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இனி வரும் பலன் மேல கொஞ்சம் நோக்கமா இல்லாததுதான். if our eyes are set on the target, யாரும் நம்மளை காயப்படுத்தினா என்ன, யார் நம்மளை ஏமாத்தினா என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம போயிருவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு இல்லையா, சிலுவையில் அவர் இருக்கும் பொழுதே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள்
செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அறியாமையில அவங்க செய்றாங்க. இப்போ இன்னொன்னு பார்க்கும் பொழுது, உலகத்துல எல்லாரும் பாவத்துல மரித்து இருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சர்டன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுனால தான் இந்த மன்னிக்காத இருதயம் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே சில நட்புகளை நான் இழந்திருக்கிறேன். அது காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் கோவமா ஏதாவது சொல்லிருவேன். இந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட். அது எப்படி அவர் அப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் மேட்டிமையா நினைக்கிறதுனால அப்படி பண்ணிடுறோம். இப்ப குழந்தை தப்பு பண்ணும்போது, அந்த குழந்தைய நம்ம போட்டு அறியாமையில செய்றதுனால நம்ம விட்டுர்றோம். இப்ப ஏதாவது போட்டு உடைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு தெரியல. அதனால உடைச்சிருது. அதுக்காக அந்த குழந்தைய நம்ம போட்டு அடிச்சு, உதைச்சு இது பண்றதில்ல. அந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல அவ்வளவுதான். ஆனா வளர்ந்தவங்க இது பண்ணும்போது, "ஏன்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடாதா? நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ உலகத்துல நம்ம காயப்படுத்துறவங்க மேல எப்படி அன்பு செலுத்துறது? அப்படின்னு வரும்பொழுது, அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. இந்த தேவனை அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் அன்பு அவங்க இருதயத்துல நம்மள மாரி ஊற்றப்படல. அவங்க they don't have the gears, they don't have the proper equipment to demonstrate the love of God. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 7, 70 முறை மன்னிக்கிறது நமக்கு எளிதா போயிடும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆ ஆனாலும் நம்ம இனி வரும் பலன் மேல் நோக்கமாவே இருக்கிறோம். பிரதர் லியோ சொன்ன மாரி, அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, நம்முடைய பிதாவினுடைய வலது பாரிசத்தில போகிறதையே என்ன பண்ணியிருக்கிறார்? முன்னாக வைத்திருக்கிறதுனால, பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசம், தேவனுடைய அன்புக்கு நெருக்கமா இருக்கிறதே நோக்கமா இருந்ததுனால, அவர் எதையுமே பெருசா எடுத்துக்கல. யார் மேலயும் அவரு காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லாம அவர் இருந்தாரு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது, எனக்கு அதுதான் தோணுது. பிரதர் சொல்லும்பொழுது, என்றைக்கு மரிப்போம் என்றே நமக்கு தெரியாது. இந்த சில வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது, பேசிட்டு இருக்கும்போதே இறந்து போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, ரொம்ப சாதாரண, எளிமையான, சிறிய வாழ்க்கை. அப்ப வந்து நம்ம ஈஸியா மற்றவங்கள எல்லாம் மன்னிச்சுட்டு, பரவால்லப்பா பார்த்துக்கலாம். பரலோகத்துல டெஸ்டினேஷன்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். அப்ப இருதயம் நமக்கு இருதயத்துல அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது பிரதர் சொன்ன மாரி. அப்ப நம்ம தேவன அறியணும்னா, அன்பு இல்லன்னா எப்படி தேவன அறியும்? அது சரியான பாயிண்ட். இல்ல தேவனுடைய அன்ப வெளிப்படுத்துறதுக்கு மக்கள் அறியாமலே செய்றாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு போயிட்டோம்னா, நம்ம அமைதியாவே இருந்துருவோம். எதுவும் வார்த்தைகள விட்றாம அமைதியாவே இருந்துருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாகிலும் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறீர்களா? ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களோட தேவன் பேசின காரியங்கள், ரெசனேட் பண்ண காரியங்கள்? ம். ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிரலாமா? ஓகே. பிரதர் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். அன்பில் பூர்ணரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் தியானித்த வசனத்திற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும். பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலானவிலை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் வேறு சிந்தையா இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம் நிமித்தமாக ஆண்டவரே சகலவற்றையும் நாங்கள் சகித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய அன்பை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் கூடுகிற ஒவ்வொரு கூடுகைகளையும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை பயன்படுத்துங்கப்பா. யாரும் இடரும் வண்ணமாக நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தரை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் நேசிக்காமல் இருந்த காரியங்களுக்காக இந்த வேளையில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். தயவாய் கிருபையாய் எங்கள் குற்றங்களை மன்னிங்க.
தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. அப்பா, உங்களுடைய வலது பாரிசத்தில் நாங்கள் யாவரும் வீட்டிருக்க கர்த்தர் உதவி செய்வோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.